ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராக்ஸ்டார் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் டு ஃபேத்தம் பார்ட் 2, அதாவது எபிசோட் 1 தாங்க பார்க்க போகிறோம். யாரெல்லாம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 எபிசோடு கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, 5 எபிசோடு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எபிசோட் 1 தான் விளையாட போகிறோம். இது வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் அலோன். இதுதான் இந்த கேமோட பேர். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபியர் டு ஃபேத்தம் எபிசோட் 1 ஹோம் அலோன் அப்படின்னு போறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூலை 12 நடக்குது. அதே போல ஃபியர் டு ஃபேத்தம்ல வர ஒரு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான நடந்த கதைகள். ஓகே, ஏதோ போடுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு கூட எனக்கு தெரியலையே. சரி இருங்க, அப்படியே நெக்ஸ்ட் பார்ப்போம். ஐ டோன்ட் even know where it to start. இது நான் எங்கேருந்து தொடங்குறதுக்கு கூட தெரியலன்றாரு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நல்லா கதை சொல்ல தெரியாது, அது வந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றாரு. ஓகே, நான் அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாது ஸ்டார்ட் பண்றாரு பொழுது. ஏன்னா கரெக்டா ஒரு வெயில் காலம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் நடக்குது. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வேலை விஷயமா வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல வந்து வெளியில போயிட்டு இருக்காங்க பையனோட. வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தம்பி வந்து தனியா இருக்கா. அப்படி இதுதான் வந்து சொல்ல வராரு. அதே போல வந்து இவன் தூங்குறதுக்கும் இவன் ஹோம்ஒர்க் எதுக்கும் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பானா. அந்த ஷெட்யூல கூட இவனால வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா ப்ராப்பரா வந்து செயல்படுத்த முடியல அப்படின்னு வந்து சொல்றா. அப்படியே ஆனாலும் வந்து அதை சரி செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவன் நிறைய முயற்சி எல்லாம் எடுத்தாராம். என்னத்த முயற்சி எடுத்தானோ வாங்க பார்க்கலாம். ஓகே, கிளி 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 கிளின்னு ஏதோ ஒன்று நச்சுனுக்குது. என்னது இது? ஓஹோ, ஓகேங்க. அலாம் கிளாக்கு ஏந்திரு. ஏந்தா அப்படியே திரும்பவும். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஈவினிங்கா வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ஏந்துக்கிறா. அப்படியே ஏந்து இப்போ நம்ம அப்படியே போவோம். அங்கே பார்த்தீங்களா ஜனல்லாம் வேற லெவலுக்கு இருக்குது. ஓகே, அப்படியே போவோம். ஆஹா, எதுவும் மெசேஜ் வந்துருக்குதுங்க. அம்மா கிட்டேருந்து எதுவும் மெசேஜ் வந்துருக்குது. இருங்க, அது என்னன்னு பார்ப்போம். அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் வந்துடும்டா, அதனால வந்து ஜாக்கிரதையாரு அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஆள் வந்து என்ன சொல்றாருன்னா, அம்மா நான்லாம் 14 வயசு ஆகுது, எனக்கு என்னை பார்த்து என்னதுக்குமா நீங்கள் அவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்றாரு. அப்படியே அதே போல் நான் வந்து எதனா ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிட்டாமா அப்படின்னதுக்கு அதுக்கு அம்மா வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, செருப்புல அடிப்பேன், ஃப்ரிட்ஜில் வந்து லெகின்ஸ்டான் ஏதோ ஒன்று போட்டுக்குது, அது இருக்குது, அதை போய் செக் பண்ணி எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்றான் நாயை அப்படின்ட்டாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இருங்க, இந்த ரூம்லாம் என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம். அப்படியே ஓப்பன் பண்ணு. டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஆஹா, சூப்பராக இருக்குதுங்க. இது பேரண்ட்ஸ் ரூம்னு நினைக்கிறேன். அப்படியே போய் ஏற்கிற. டேய் டேய் டேய், யாரா நீ? ஏங்க நம்ம கிட்ட எதிர்பார்த்து. டேய் இந்த பக்கம் வா. யாருங்க அவன்? நாயெல்லாம் வேற கொலிக்குதுங்க. ஐயோ, ஆரோக்கியம்னானுங்கோ. ஐயோ என்னங்க இப்ப? ஐயோ, நான் வேற பாத்தீங்களா உள்ள போட்டு நானே பிடிக்கிறேன். முதல்ல கீழே போனா. யாருங்க அவன்? நேரம் வந்தான், பார்த்தான், போயினேக்கிறான். சரி இருக்கட்டும், எவனா இருந்தாலும் வந்து ஒரு கை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஓஹோ இதானா அது? இதுதான் போலுங்க அந்த ஏதோ சொன்னாங்க அது பேர். அது என்னன்னு தெரியல. நம்ம வேணா ரசம் சாப்பாடு அப்படின்னு வச்சுக்கலாம் அது பேரை. ஏன்னா பார்க்கறதுக்கே அப்படிதான் இருக்குது. ஓகே, வேற எதனா எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். வேற எதுவும் எடுக்கிற மாதிரி தெரியல. ஓகே, இது ஓவனில் வந்து பார்த்தீங்கன்னா சூடாகி கொண்டு இருக்கிறது. என்னங்க அவ்வளோ சவுண்ட் வருது? பயமாக இருக்க சவுண்டு. ரொம்ப பழைய மாடலாக இருக்குமோ, அதான் போலுக்குது அவ்வளோ சவுண்டு. ஓகே, எவனோ ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை வர பார்த்துட்டு போனோம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறான்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து சாப்பிட மாட்டாராம். இது வந்து டிவி போட்டுன்னு சும்மா ஹாயாக உட்காந்து சாப்பிட்டாதான் சாப்பாடு வந்து உள்ளே இறங்குமா. இவ்வளோ திமிரு பார்த்தீங்களா 14 வயசுல. ஓகே, அப்படியே வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. சூப்பர். இங்கே வந்து ஆஹா பயங்கரமாக இருக்குங்க. சின்ன வீடாக இருந்தால் கூட எப்படி சொல்கிறது, எல்லாமே நல்லா இருக்குது. இதை பார்த்தீங்களா ஒரு ஃபேமிலி காரு, பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. ஓகே, அப்படியே நம்ம ரோடு வரைக்கும் போகலாம். அதுங்க இங்கே தாங்க நின்று ஒருத்தன் பார்த்துன்னு இருந்தான். அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியல. சரி இருக்கட்டும், பார்க்கலாம். இதுக்கு மேலே போக முடியலங்க. ஆஹா, போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எதனா போய் பார்த்துனா இருந்துருக்கலாம். சரி ஓகே, அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால போக முடியல. டோர் வர டக்குன்னு திறக்குது. அதுவே நம்மளுக்கு லேசாக கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, இது என்ன ரூமு? ஓஹோ, ஓகே. இந்த வழியாக தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே போகணும். அப்போ வந்து டபுள் டோராக இருக்குது. ஓகே, அப்படியே இந்த சைடு போவோம். போயிட்டு சோபா இங்கே இருக்குது, நேராக போய் உட்காரு. ஃபினிஷ். ஆஹா, டிவி வேறு ஆன் பண்ணலையே. இருங்க, முதல்ல போய் டிவி ஆன் பண்ணிட்டு வருவோம். ஏன்னு போயிட்டு டிவி ஓகே ஆன் பண்ணியாச்சு. நேராக போய் கீழே உட்காரு. நான் எப்படிக்கா கூத்தா அவன் எங்கேயோ போகிறான். டிவி ஆன் பண்ணுறதுக்கு போடானா அந்த சைடு எங்கேயோ போகிறான். ஓகே, அப்படியே நம்ம சாப்பிடுவோம். ஓகே, என்ன டிவியை முறைச்சு பார்த்துனுக்குற? சாப்பிட்றா. டேய் எப்படா? ஓகே, ஒரு வாய் சாப்பிட்டாச்சு. அப்படி டிவி பாரு. இந்த மாதிரி தானே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்ப்போம். இங்கே ஒரு வாய் சாப்பிடுவோம், அப்படியே டிவியை பார்ப்போம். இங்கே ஒரு வாய் சாப்பிடு. யாருங்க அவன்?
ஏங்க எவனோ ஒருத்த படிக்கட்டு வழியா ஏறி போனாங்க. யாருங்க அவன்? ஐயோ, என்னடா டீ ஸ்டார்டிங்கே பயமுத்துறீங்களேடா. எவனோ ஒருத்த படிக்கட்டுக்கா ஏறி போனாங்க மேல. எனக்கு மேல போறதுக்கு பயமாக்குது. யாருங்க இது? இருங்க, யாரோ ஒருத்தர் மெசேஜ் வந்துக்குது, என்னன்னு பார்க்கலாம். அதாவது தம்பி வந்து பாத்தீங்கன்னா, நான் வீட்ல தனியா இருக்கிறேன். நீங்க வேணா வாங்க. வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கார்ட்ஸ் விளையாடலாம். வரும்போது வந்து ஜோஷ் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க போல இருக்குது. அவங்களையும் கூட்டிட்டு வா, நம்ம கார்ட்ஸ் விளையாடலாம் அப்படின்னு வந்து பையன் சொல்லிக்கிறேன். அப்படியே எதில் இருக்குது பையனா பொண்ணான்னு கூட தெரியல. நான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன், அதனால நாளைக்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷனை அப்படியே முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வெளியே வந்து பார்க்குறோம். இதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெளியே போக முடியாது, அதனால அப்படியே மேலே போயிடலாம். ஓகே, மேலே அப்படியே போவோம். போயிட்டு ஒரு தூக்கத்தை போடுவோம். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷெடியூல் படி கரெக்டா இது பண்றோம்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷெடியூல் கூட ஒழுங்கா வந்து என்னால மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு வந்து இருங்க, திருப்பி இன்னொரு மெசேஜ் பார்க்கலாம். என்னன்னு இப்போ என்ன மெசேஜ்னு பாத்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிடுறா, நான் வந்து வர முடியாததுக்கு. நாளைக்கு வந்து நான் உன்னை பாக்குறேன், தயவு செஞ்சு வந்து மறந்துடாத, நான் நாளைக்கு வருவேன் அப்படின்றதுக்கு நம்ம தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஓகே, நான்லாம் மறக்க மாட்டேன், நான் இப்போ தூங்கத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் அப்படியே முடிக்கிறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேரா போய் ஹோம் ஒர்க் பண்ணலாம். ஹோம் ஒர்க் பண்ணுவேனா? பண்றாங்க பண்றாங்க. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் கூட குடுத்துக்குறாங்க போல இருக்குது இந்த கேம்ல. நான் நேரா போய் தூங்கலான்னு பார்த்தேன். பட்டு இவன் ஹோம் ஒர்க் எழுதுறான். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 12:38. எப்பா நடு ராத்திரி. கிட்டத்தட்ட 5 ஹவர் உக்காந்து எவனோ ஹோம் ஒர்க் பண்ணுவானாங்க. நான்லாம் அவனை 2 ஹவர் 1 ஹவர் பண்றதே பெரிய விஷயம். இவன் இவ்வளவு நேரம். அம்மா கிட்ட இருந்து வேற ஏதோ மெசேஜ் வந்துக்குது, என்னன்னு பார்க்கலாம். அம்மா வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரம் மூச்சு நிக்காதடா. பவுல் ஆண்டி வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட பார்த்துட்டு சொல்லுங்கிறாங்க அப்படின்றாங்க. பவுல் ஆண்டி யாருன்னு கேட்டீங்கன்னா எதிர் வீட்டு ஆண்டி போலுக்குது. அவங்க தான் வந்து சொல்றாங்களாம். ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பெட்ல வந்து பார்த்துட்டோம். ஓகே, அப்படியே தூங்குறான் போல் தெரியுது. தூங்கட்டும் தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும். ஏன்னா 12:30 மணி வரையும் மூச்சு நின்றுக்கிறான். ஆஹா, திருப்பி ஏன்டா ஏந்துக்கிற? 1:16க்கு திருப்பி ஏந்துக்கிறாங்க. என்னடான்னு கேட்டா தண்ணி தாகெடுக்குதான். ஓகே, அப்படியே ஏந்துப்போம். ஐயோ, என்னங்க கும் இருட்டா இருக்குது. எவ்வளோ இருட்டா இருக்குது பாருங்களா. எதிர் வீட்டில் பாருங்க, அந்த ஆண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்குது. அந்த லைட் எது இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த வீட்டில் இருந்த அந்த ஆண்டி சொல்லிச்சான். ஓகே, நம்ம இப்போ அப்படியே கீழே போவோம். ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணி இருந்ததை பார்த்தேன் நான் ஏற்கனவே. ஏன்டா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, லேசாக கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டுக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இல்லையா, அதனால எனக்கு லேசாக கோல்ட் ஆகிட்டுக்குது. அதனால தான் வாய்ஸ் அப்படி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தண்ணி இப்போ எடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌச் பண்ணிக்கலாமா. இப்போ வரும்போது பார்த்தோம், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி க்ரௌச் பண்ணி இப்படி பார்க்கலாம் பொழுது. கண்டிப்பாக ஒரு சம்பவம் இல்லாத இடத்துல அந்த மாதிரிலாம் வச்சுக்க மாட்டானுங்க. கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்கும். ஓகே, நம்ம அப்படியே குச்சிக்கினே இப்போ மேலே போவோம். ஆஹா, நம்ம எதுக்கு இதெல்லாம் நேராக போய் தூங்குவோம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல தூங்கி எழுந்துட்டு. ஓகே, கதவு தர திறந்துடு சிசி, மூடிடு சிசி, முடிஞ்சிச்சு. நேராக போய் இப்போ தூங்க வேண்டியதான். இருங்க, அம்மா என்னது ஏதோ இமேஜ் அனுப்பிச்சு வச்சுக்கிறாங்க அம்மா. என்னதுங்க அது? டேய் டேய், யாருங்க அவன்? அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, தம்பி டோர் கிட்ட யாரோ நிக்கிறாங்களே, யாருப்பா அது அப்படின்னு நம்மளும் கேக்குறாங்க. எனக்கு என்னங்க தெரியும். இப்போ வேற வந்து கட்டில தூங்கலான்னு பார்த்தா இவன் போய் ஒளிறான். ஐயோயோ, செரான் சம்பவம் இது பொழுகுதே. யாருங்க அவன் கீழே இருக்கிறவன்? எப்பா வந்து வேற நின்னுறான். அந்த ஆன்ட்டி வேற எதிர்ல இருந்து போட்டா பூச்சி எங்க அம்மாவுக்கு அனுப்புது. வந்து நேரம் இங்க வந்து என்னான்னு கேட்காம அம்மா வேற திருப்பி வந்து மெசேஜ் பண்ணுகிறாங்க. என்னான்னு பார்க்கலாம் இருங்க. சொன்னேன் இல்லைங்க, அந்த ஆன்ட்டி தான் அமுச்சு வச்சுக்குது. அங்க பாத்தீங்கன்னா அவன் வேற ஒரு திருட்டு பையன் மாதிரி வந்து நின்று பாத்துனுக்குறானா. நான் வந்து காப்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், நீ சீக்கிரமா போயிட்டு டோருக்கு எல்லாம் சாத்தின்னு போய் உன் ரூம்ல ஒளிஞ்சுக்கோ அப்படின்றாங்க அம்மா. ஐயோ, பயமா இருக்கு. அதே போல எக்காரணத்தை கொண்டும் அந்த டோருக்கு மட்டும் ஆன்சர் பண்றாத, தயவு செஞ்சு போடா அப்படின்ட்டாங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க அதை பாருங்க, இவன் தானா? டேய் டேய் டேய், வீட்டுல யாருமே இல்லடா. டேய் போயிடுறா தயவு செஞ்சு. எனக்கே அள்ளுகள் எல்லாம் விட்டுக்குதுடா. ப்ளீஸ்டா டேய் போயிடுறா. என்னடா கரெக்டா வர வெளிச்சு வர கரெக்டா அடிக்குது பாருங்க அவன் மேல ரெட் கலர்ல. அடி ஆன்ட்டி வந்து காப்பாத்துறி. அவன் அடி திட்டு பையன் மாதிரி பாத்துனுக்குறான். தரக்கூட வேணும்னு வேற சொல்லிட்டுக்கிறாங்க. ஏறா 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 டக்கு டக்குன்னு. ஆடா பாவி, ஏறா 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 சீக்கிரம் போடா. ஐயோ, நாங்க அப்படி பயங்கரமாகறாங்க அவன். டேய் டேய் டேய், ஐயோ, சீக்கிரம் 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 டோர் சாத்து. எப்பா போ 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 போடா 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 போடா. எப்பா ஒஞ்சிக்கிறா ஒஞ்சிக்கிறா ஒஞ்சிக்கிறா. எப்பா எப்பா பயமா இருக்குதே. என்ன பண்றதுன்னே தெரியலங்க. இப்ப எனக்கு உட உட உடான்னு ஆயிட்டுக்குது. இப்போ நேரம் வந்து கட்டில் உள்ள ஒழிஞ்சு நிக்கிறப்போ, ஏன்னா அம்மா இதான் சொன்னாங்க, எக்காரணத்துக்கு கொண்டு டோருக்கு மட்டும் ஆன்சர் பண்றாத,
எந்த டோரையும் திறந்து விட்டுறாத, எல்லாத்தையும் லாக் பண்ணி வந்து உள்ள போய் ஒளிஞ்சுக்கிடா அப்படின்ட்டாங்கோ. எம்மா சீக்கிரம் 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 திருப்பி போலாங்க. ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சுங்க இப்போ, ஏதோ கண்ணாடி கிண்ணாடி எடுத்து உடைக்கிற மாதிரி. ஐயோ நான் ஆக போதோ தெரியலையே தெரியலையே. அப்படியே போய் அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நான் கொஞ்சம் இப்ப கீழே இறங்கலான்னு பார்த்தா அவன் டோரை தந்து கத்திய காமிக்கிறாங்க. ஐயாம்மா ஜஸ்ட் மிஸ்ஸு. நேத்திக்கு என் உடல் உருவி அவன் கழுத்துக்கு மாலையை போட்டிருப்பான். அம்மா வேற எதுவும் அமுச்சு வச்சுக்கிறாங்க, இருங்க பார்க்கலாம். கீழே இருந்து வந்து பாத்தீங்கன்னா எதிர் வீட்டு ஆண்டி தான் உனக்கு வந்து காலிங் பெல் தட்டுனுக்குறாங்க, சீக்கிரம் போய் பாரு, என்னை மன்னிச்சிடுறா, எல்லாம் வந்து சரியாயிடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அம்மா அனுப்புறாங்க. எல்லாம் சரியாயிடுமா அம்மா, அவன் குத்தி போட்டானா எந்த எல்லாமே முடிஞ்சு போயிடுமா. ஐயோ பயமா இருக்குதே, இப்ப கீழே கூட போக முடியாது. இவங்க வேற காப்ஸுக்கு ஃபோன் பண்ணாங்க, யாராவது போலீஸுக்கு. இன்னும் காணுமே போலீஸு. டேய் எங்கன்னா இருக்கிறீங்களாடா போலீஸு? எந்த சைடு இருந்து கூட வருவானுங்கன்னு கூட தெரியலையே. ஐயோ அவன் வேற கரெக்டா அந்த டோர் கிட்ட வேற நின்னுக்கிறான். எனக்கு பாருங்க தலைகால் புரியல. இந்த ரூம்லயே அப்படி இப்படியே ஓடினுக்கிறேன், திருப்பி போய் ஒழிஞ்சிக்கிறேன், திருப்பி இது வேந்துக்கிறேன். ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலங்க. எப்பா அவன் உள்ள வருவான்னு கூட தெரியலையே பூட்டை வச்சுன்னு. டேய் யாருன்னா வந்து காப்பா. வந்துச்சு போலீஸ், சூப்பருங்க. இந்த ஆன்டி வேற கீழே இருந்துங்க நான் அச்சிக்கினே இருக்குது. சீக்கிரமா கீழே போ கீழே போ கீழே போ. இவ பாத்தீங்கன்னா ஆளை காணோம். ஏம்மா நமக்கு எதுக்கு அதெல்லாம், கீழே ஓடுறா ஓடுறா ஓடுறா. அவ்வளவுதாங்க முடிஞ்சிச்சு போல இருக்குது கேமு. கேம் பை ரயில் ஏதோ ஒரு பேர் தெரியல. அடி ஆன்டி அவனை உன்னை அவ்வளவுதான்டி. எதிர் வீட்டுல இருந்து போட்டோ அனுப்பிச்சுன்னு இது பண்ணிட்டுக்கிற. அவன் வந்து என்னன்னாத்தி எனக்கு குத்தியே போட்டு இருப்பான். போயிடுறீ ஆன்டி, மூஞ்ச பாரு, மூஞ்சி கூட தெரியலடி வந்து. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, கொஞ்ச நேரத்துல எனக்கு அல்லுக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே வெற்றிகரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எபிசோட் 2 பார்ப்போம். அதுக்கு வந்து நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கின்னு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய்.